பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிலேட் ஓடி வர்றார். ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியே சார், நாளன்னைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ், தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 daysக்கு அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னை விட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா. இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றா நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நைட் பௌர்ணமி தான்.